உசேன் என்ற ஒரு பேராசிரியரை அழைத்தார். சண்முகம், மிகப்பெரிய தவறை நீ செய்கிறாய். அதன் பேர் என்ன? புனித ரமலான் நோன்பு. நோன்பு இருப்பவன் தான் திறக்க வேண்டுமே தவிர நீ காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உணவறிந்து விட்டு நோன்பு திறப்பது எவ்வளவு பெரிய இழிவான செயல் என்று என்றைக்கு சொன்னாரோ அன்றைக்கு விட்டே நான் நோன்பு திறக்கூடாது கலந்து கொள்வேன். இதை வெளிப்படையாக இஸ்லாம் சிலர் அழைக்கிற பொழுது நேரடியாகவே சொன்னேன், இதிலே நான் கலந்து விட முடியாது. நான் நோன்பு திறக்காதவன், நோன்பு இருக்காதவன், எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. எனவே குள்ளா போட்டு வேஷம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் இந்த மண்ணிலே வைத்திருக்கிற புனிதத்தை, இந்த மண்ணிலே இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடு மத்தியில் ஒன்றுபட்டு நிற்கிறோமே, இந்த ஒற்றுமை உணர்வை சீர்குலைப்பதற்கு புறப்பட்டு இருக்கிற சண்டார கூட்டத்தை அழிப்பதற்கு நாம் முன்னணியாக இருக்க வேண்டும். மதத்தின் வாயிலாக இருந்தாலும் சரி, மொழியின் வாயிலாக இருந்தாலும் சரி, அது எந்த வகையில இருந்தாலும் சரி, அதை முற்றிலுமாக கலைத்தறியக்கூடிய அந்த கருவியாக இந்த நாட்டிலே பிறந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வரலாற்றை திருப்பி சொல்வது எவ்வளவு பெரிய மோசம் என்று தெரியுமா? 1949ஆம் ஆண்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்களே, ஒரு சட்ட திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தி எவ்வளவு பெரிய கொடுஞ்செயல்! இந்த நாட்டின் உரிமையை அரசியல் அமைப்பு தந்திருக்கிற என் மதத்தின் சுதந்திர உரிமை பறிக்கிற ஒரு சட்ட கூட்டம் நாடாளுமன்றத்தில் பொய்யை சொல்லுகிறது. 1949ஆம் ஆண்டில் சிறுபான்மை பிரிவுடைய மக்களோட உரிமையை பாதுகாப்பதற்கு அரசியல் சட்டத்திலே சட்டம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு குழு அமைக்கிறார்கள். இந்த குழுவிற்கு தலைவர் யார் தெரியுமா? சர்தார் வல்லபாய் பட்டேல். அதில் 4 உறுப்பினர்: டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் முன்ஷி, பண்டித ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத். இந்த 4 பேர் தான் அதில் உறுப்பினர்கள். அந்த 49 கூடிய அந்த கமிட்டி ஓராண்டு காலம் கழித்து அரசியல் சபைக்கு ஒரு கருத்தினை, ஒரு ஆலோசனை பெறுகிறார்கள். அது தேர்தல் காலத்தில் இருந்த ஆலோசனையாக இருந்தாலும் அதில் முகவரையிலே எழுதிய வார்த்தைகளை, வரிகளை இந்த கவனத்தில் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். இந்த மண்ணில் சிறுபான்மையின மக்கள் பெரும்பான்மை சார்ந்திருந்தாலும் கூட பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதுதான் இந்த மண்ணின் பெருமை என்று எழுதியவர்கள் யாரும் அல்ல. அம்பேத்கர் அல்ல, நேரு அல்ல, ராஜேந்திர பிரசாத் அல்ல. 3000 கோடி செலவு செய்து வல்லபாய் பட்டேலுக்கு செலவேற்று என்று சொன்னாரே, அந்த வல்லபாய் பட்டேல் எழுதிய வரிகளை எப்படி மறந்துடாது? ஆனால் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தி பரப்பப்படுகிறது? வல்லபாய் பட்டேல் மட்டும் பிரபுதையாக இருந்தால் அந்த நாடு இந்து நாடாக மாறி இருக்கும். இதுக்கு வேற தொழில் செய்யலாம். பேடித்தனமான அரசு சொற்றொடர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பகிரமாக பயன்படுத்தப்படுகிறது. வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். மதம் என்பது அல்லது மொழி என்பது இஸ்லாம் மதம் அல்ல அன்புக்குரியவர்களே, இது ஒரு மார்க்கம். வாழ்க்கை நெறிமுறையை அடையாளப்படுத்துகிற ஒரு மார்க்கம். இந்த மதம், மொழி, இனம் இவையெல்லாம் நமக்கு அடையாளமே தவிர அதே வாழ்வியலாக மாறிவிட முடியாது. அதுபோல் தான் இன்றைக்கு இந்த நல்லிணக்கத்தை எல்லாம் நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால் இதற்கு காலத்தின் கட்டாயத்தின் வாயிலாகத்தான் இன்றைக்கு இந்த பணியை நாம் செய்கிறோம். சாசனம் அழைத்தால் நான் வருகிறேன் என்று சொன்னால் எனக்கும் ஷாஜகானுக்கும் என்ன உறவு? ஒரு இஸ்லாமியருக்கு இந்துக்கும் என்ன உறவு? நாம் எல்லாம் இந்தியர் என்ற உணர்வை தவிர இது எந்த உணர்வும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. இந்த நாடு விடவுப்பட்டு நிற்கிற பொழுது இங்கே தங்கி இருக்கிற இஸ்லாமிய உறவுகள் என் மண் இந்த மண் என்று சொன்னதற்கு பிறகு அவனை வெளிநாடு